ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி லவ் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். என்ன கார்டு வருது? அன்பிரேக்கபிள் லவ். ஓகே, திஸ் பர்சன் ஹேஸ் ஜென்யூன் லவ் ஃபார் யூ. யூ கேன் ஓவர் கம் எனி இஷ்யூஸ் தட் மே அரைஸ். ஓகே, இந்த கார்டு மூலமா ஏஞ்சல்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் பர்சன் உண்மையிலேயே வந்து உங்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அவங்களோட மனசில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும், ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீலிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அப்படி இருந்தாலுமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பர்மனெண்ட்டாக செப்ரேஷனுக்கு போகாது. ஓகேவா? பர்மனெண்ட் செப்ரேஷனுங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது. உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கிற அந்த பாண்ட், அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வந்துடும். ஸோ என்ன சேலஞ்சஸ் இஷ்யூஸ் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பாண்டிங், அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா அன்பிரேக்கபிள் பாண்ட். இது என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டெஸ்டினிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? யூனிவர்ஸே வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை சோதனைகள் வந்தாலுமே நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பவும் ஒரே வழியில் ஜாயின் ஆகுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்யூச்சர் எனர்ஜின்னு பார்த்தோன்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ஆர் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு செல்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட பர்சன் உங்களை விட மாட்டாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட அந்த கான்ஃபிடென்ட் வந்து அவங்களோட மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த தடை வந்தாலுமே ரெண்டு பேருமே சேர்ந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட் த லவ், அது வந்து உங்களை எல்லா சூழ்நிலையிலையும் பாதுகாக்கும். பேஷன்ஸ், கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இது மூணு தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஸ்ட்ராங்காக கொண்டு போகும். அந்த லவ் எப்போவுமே அன்பிரேக்கபிளாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.